ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று 3/11/2025 கொண்ட ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 930. சரிங்களா? நேற்று ரிசல்ட்டு 930. அதில் நமக்கு ஆல் போர்டு பார்ப்போம். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 நம்பர் கொடுத்துருந்தேன். 2, 3, 6, 9ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 3ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. 3ஆம் நம்பர் பி போர்ட்லேயும் 9ஆம் நம்பர் ஏ போர்ட்லேயும் பாஸு. சரிங்களா? ஆல் போர்டில் பொறுத்த வரைக்கும் 2 வின்னிங் இருக்குது. வாங்க ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 93 பாஸ் ஆகிருக்கு. அதாவது ஏபியில் 93 பாஸு பார்த்தீங்கன்னா அது முக்கியமான நம்பர்னு கோடு போட்டு கொடுத்துருந்ததில் தான் பாஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளது எப்படியாவது டெய்லி ஒரு வின்னிங், சின்ன சின்ன வின்னிங்காவது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கெஸ்ஸிங் என்னங்கிறது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நம்பர் கம்மியாக எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வின்னிங் கொஞ்சம் கரெக்டாக எடுக்கிறதுக்கும் நமக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கும். அதுக்காக தான் நான் கேட்குறேன். உங்கள் கெஸ்ஸிங் என்னங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்டில் போட்டு அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. ஆனால் அதை ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுனால நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியாது. சரிங்களா? அதனால் நான் என்ன சொல்கிறேங்கிறது முழுசாக கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கு துண்டான ஒரு ஐடியா கிடைக்கும். அதையும் பார்த்துக்குங்க. வாங்க இப்போ திருடிச்சிட்டு பார்க்கலாம். திருடிச்சிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நேற்று கொடுத்துருந்தேன் 839ன்னு கொடுத்துருந்தேன். அதே மாதிரி 963ன்னு கொடுத்துருந்தேன். இது 2 நம்பருமே முக்கியமான நம்பர்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த 2 நம்பர்லையுமே பார்த்தீங்கன்னாக்கா 9339. 9339. இந்த நம்பர் ரெண்டுமே இதில் இருக்குது. சரிங்களா? நீங்கள் இப்படி பாக்ஸ் போட்டிருந்தீங்கனாலும் ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும், இப்படி பாக்ஸ் போட்டிருந்தீங்கனாலும் ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும். ஆனால் பாக்ஸ் போட்டிருந்தா வின்னிங் கிடைச்சிருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயே ஒரு ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு, இதுலேயும் ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? இதில் 8க்கு பதிலாக 0 போட்டிருக்கணும், இதில் 6க்கு பதிலாக 0 போட்டிருக்கணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் அது ஒரு சின்ன மிஸ்ஸிங் தான். சரிங்களா? ஆனால் நீங்கள் உங்களுடைய கெஸ்ஸிங் என்னங்கிறது எனக்கு கொஞ்சம் காமிச்சிங்கனாக்கா நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க இப்போ இன்றைக்கி உண்டான கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். கேரளா லாட்ரி 4/11/2025 ஸ்ரீ சக்தி 492 உண்டான கெஸ்ஸிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸ்ஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ பார்க்க வேண்டாம். ஏன்னா இது ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட் என்னங்கிறது உங்கள் கெஸ்ஸிங் என்னங்கிறது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இப்போ ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்கேன். 2, 7, 8, 9. இதுதான் இன்றைக்கு உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸ்ஸிங். ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. சரிங்களா? அதுவும் அளவாக போட்டுங்க. வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னா 88, 81, 18, 97, 79, 77, 98, 89, 78, 87, 29, 92, 04, 93, 39, 23, 32, 48, 84, 82, 28, 49, 94, 90, 09, 40. இதுதான் இன்றைக்கி உண்டான ஏபிபிசி ஏசிக்கு உண்டான கேசிங்க. இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு எதில் மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுக்குங்க. எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தெரிஞ்சதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். அது எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு நான் கோடு போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். சிலது கோடு போட்டதுலேயும் வரலாம், கோடு போடாததுலேயும் வரலாம். எனக்கு வந்த கெஸ்ஸிங்கை நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அளவாக போட்டுக்குங்க. சரிங்களா? ஓகே, வாங்க இப்போ திருடிச்சிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி திருடிச்சிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 செட்டு கொடுத்துருக்கேன். 881, 977, 798, 293, 482, 490. இதுதான் இன்றைக்கி உண்டான திருடிச்சிட்டு கெஸ்ஸிங்கு. திருடிச்சிட்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது.
உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பருங்கிறதுனால நான் கோடு போட்டு காமிச்சிருக்கேன். அது எனக்கு கொஞ்சம் முக்கியம்னு தோணுது, அதனால் நான் கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். சில நேரங்களில் கோடு போட்டதுலேயே வரலாம், கோடு போடாததுலேயே வரலாம். உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். அதுவும் அளவாக போட்டுக்கங்க. சப்போஸ் உங்களுக்கு பாக்ஸில் வந்ததுன்னு பாக்ஸில் கெஸ்ஸிங் வந்ததுன்னா கூட பாக்ஸில் போடுறாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போடுறாலும் போட்டுங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். ஓகேங்களா? ஓகே. நேற்று வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.